ஹாய் மக்கள், இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சித்தரால் மலை கோயிலுக்கு போய் வந்து அங்கே உள்ள காரியங்களை உங்களுக்கு காட்டி தரப்போம். சும்மா ஒன்றும் இல்லை கிட்டியாலும். பின்ன என்னன்னு சித்தரால் மலை கோயில் என்னாலே காதலர்களுக்கு வெகலாங்களாக தான் இருக்குது. அங்கே போய் காதலர்கள் என்னெல்லாம் காட்டணும்னு பின்ன என்னன்னு கோயிலையும் ஃபுல்லாக சுற்றி காட்டி தர போகிறேன். நம்ம சேனலுக்கு வந்தாலே ஃபுல்லாக ஜாலியாக தான் இருக்கும் கிட்டியாலும். அதுകൊണ്ട് பின்ன நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கையும் ஷேரையும் சப்ஸ்கிரைபிங் எல்லாம் பண்ணி விடுங்க. சும்மா தானே இருக்குது, தட்டி பறக்கி விடுங்க போட்டு பாருங்க. நம்ம காதலர்கள் கோயிலை பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. போவோம். அப்படி ஒரு விளையாட்டு நம்ம வண்டியில பெட்ரோல் தீர்ந்தவரம் உருட்டி வேண்டாக்கு நம்ம இங்க வந்திருக்கு. சும்மா ஒன்றும் இல்லை, சிதறல் மலைக்கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் வந்தப்போ தான் தெரியுது பார்க்கிங் 5 ரூபா கொடுக்கணும்னு. 5 ரூபா கொடுத்து பார்க்கிங் எடுத்தோன்னு நேரே உள்ளே வந்தாச்சு. ஏன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வேற ஒன்று கொடுக்கண்டாம், பார்க்கிங் மட்டும்தான் உண்டுஞ்ச. இஞ்ச எப்படின்னு சொன்னா ஃபுல்லாக சுற்றி காடாக்கும் கேட்டியல. காட்டுக்கு நடுவில் இதே போல கருங்கல்ல கட்டம் மாட்டு வச்சாக்கு ரோடு போல உண்டாக்கி வச்சிருக்கு. மேலோட்டு யாராக்கும் ரோடுன்னு சொன்னால் வண்டி ஒன்றும் போகாது. பின்ன இந்த ஸ்டெப்பாக இருக்கு. பின்ன என்னன்னு இங்கே இருக்கிறதுல மெயின் காரியம் என்னன்னு யார் இடத்துல இதே போல எல்லாம் கருங்கல்ல கட்டம் மாட்டு செதுக்கி சீட்டை உண்டாக்கி வச்சிருக்கேன் கிட்டியெல்லாம். சீட்டு உண்டாக்கி வச்சிருக்குது என்னத்துக்குன்னு சொன்னால் நம்ம யாருமா தளர்வுன்னு உண்டாக்கி இங்கே வந்து இருந்து குறைச்சி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகாக்கும் கிட்டியெல்லாம் சீட்டு. பின்ன இது என்னன்னு சொன்னால் சிலவிய வேற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். என்னென்னு கடந்து உரங்கோக்காக யூஸ் பண்ணுவோன்னு கேட்டியெல்லாம். பின்ன என்னன்னு சொன்னால் இங்கே லவ்வர்ஸுக்கு நிறைய பேர் வருவேன்னு கேட்டியெல்லாம். வந்து காரியம் என்னன்னு சைடு உள்ளக்கு பேர் எழுதி வச்சுட்டு போகிறது. இவ்வளோ பேர் அந்த ஹார்ட் எல்லாம் போட்டு எழுதி வச்சுருப்பேன். நெஞ்செல்லாம் நிறைய பேர் எழுதி வச்சிருக்கி. இதற்கு எழுதக்கு எங்கேண்டு பென்சிலுக்கு பறக்கின்றன்னு ஒரு பிடியெல்லாம் இல்லை கேட்டியலாம். பின்ன என்னன்னு மேலோட்டு போக நமக்கு இது கண்டியலாம். இதே ஒரு அங்கங்கே தனித்தனியாக தான் இருக்கும் சீட்டு. ஏன்னா என்ன கிட்ட வச்சுருந்த டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லி வந்து அங்கங்கே தூரம் தான் வச்சுருப்பேன் சீட்டு. அது ஒன்று நம்ம தனியாக இருந்து நல்ல உறங்கலாம் கேட்டியலாம். ஏன் வேற ஒன்று நினச்சாதீங்க. பின்ன என்ன இதே போல் மேலோட்டு போக நல்ல வியூ பாயிண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இதே போல் இல்லை. மேலே போன பிறகு சூப்பரான வியூ பாயிண்ட் வந்து காட்டி தர மாதிரிங்க. இப்போ நம்ம மேலே எத்தி சேர்ந்தாச்சு கேட்டியால. எத்தி சேர்ந்த பிறகுன்னா பாருங்க வியூ பாயிண்ட்டை பாருங்கள். இதே போல் ஒரு மேலே பொலியாட்டுள்ள வியூ பாயிண்ட்டுக்கு நிறைய உண்டு கேட்டியால. இதே போல் வியூ பாயிண்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒன்று உண்டாங்கி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி வைங்க. பின்ன இதே போல் வியூ பாயிண்டில் மேலே போவோம் நிறைய உண்டு. அதுபோல் நான் உங்களுக்கு காட்டி தரேன். பின்ன நீங்கள் டேரெக்டாக பார்க்கணுன்னு உண்டாங்கி சித்தராலுக்கு வந்தே பற்று கேட்டீங்களா. ஏன்னா வேறு இடத்துல போனால் வேறு மாதிரி தான் வியூ பாயிண்ட் இருக்குது. இதே போலத்த வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்கணுங்க இங்கே தான் வந்து பற்று. பின்ன என்னென்னா இதாகும் பார்க்கு கட்டியல. நான் பார்க்க உள்ளே வந்த பிறகு வீடியோ எடுக்க தொடங்கினது. அதுக்கு பிறகு வெளியில் போய் உள்ள காரியங்கள் அடுத்து நான் உங்களுக்கு காட்டி தரேன். பார்க்கில் இதே போல் செடியில் நட்டு வச்சுருக்கேன். செடிகளுக்கு இடையில் அங்கங்கே சீட்டு இருக்குங்க கட்டியில். சீட்டை சுற்றி ரவுண்டாக செடி நட்டு வச்சுருக்கேன். நம்ம போய் உள்ளே இருந்தால் வெளியில் இருக்க யாருக்கு என்ன நடக்குதுன்னே காணாது. வெளியிலேருந்து பார்த்தா ஆள் இருக்கிறதே காணாது. உள்ளே வந்த பிறகு தான் உள்ள ஆள் இருக்குது அப்படின்னு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் வந்து ஒரு சாயந்தரம் கண்டேன் கேட்டியில். என்ன காரியம் என்ன பாருங்க, உள்ளே போய் காட்டி தரேன். நாவல் பழம் கேட்டியலாம். நாவல் பழம் நான் இதுவரை தின்னதில்லை. ஆனால் இன்னும் கீழே ரெண்டு மேலோட்டு வரும்போலே நிறைய நிற்கிது சைட்டில். ஆனால் ஒன்று எத்துதோ போல இல்லை கேட்டியல. இந்த வீடியோ எடுத்தோன்னு நிற்க வந்தேன் கண்டு கைக்கு எத்துதோ போல 5-6 நாவல் பழங்கள் நின்றுது. அது ஒன்று தான். பின்ன அதோட ஒன்று பறிச்சு அதுக்கு டேஸ்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒன்று தின்னு பார்க்கலான்னாக்கும் வந்தது. பின்ன நான் அவங்களுக்கு தெரிஞ்சு பறிச்சோண்டு தின்னதோன்னு காட்டி தர மாட்டேன். ஏன்னா அது டேஸ்ட்டு நல்லா கூட்டின டேஸ்ட்டாக்கு நான் அதை அவங்கள அதை தின்னுவேன். அடுத்து நீங்கள் கொதியாட்டை விடுவாங்கி அடுத்து எனக்கு கடந்து பிழைச்ச பറ്റാது. அது வந்து பின்ன நாவல் பழங்களை காட்டி தந்தாச்சு. இதே போல் இந்த வார வேணுங்கி இது நிறைய நிற்கிது. உங்களுக்கு கை எத்தொன்று உண்டாக்கி பறிச்சு தின்னலாம், ஒரு குழப்பமும் இல்லை. பின்ன இதே போல் சிமெண்ட்லேயே அங்கங்கே இதே போல் மரம் எல்லாம் செய்து வச்சுருக்கு. இது ஒரிஜினல் நினச்சி நம்ப ஒன்று வேண்டாம். இதெல்லாம் சிமெண்ட்டில் செய்து வச்சதாக இருக்குது கட்டியலா. கிட்ட வந்து வேணுங்க நம்ம ஃபோட்டோ எல்லாம் எடுக்கல, அதுக்கு வேண்டி செய்து வச்சா கண்டியலா. இதே போல் அங்கங்கே சீட்டெல்லாம் உண்டாக்கி வச்சுருக்கேன் கட்டியலா. புல்லெல்லாம் ஃபுல்லாக வளர்த்தி விட்டோண்டு. புல்லுன்னு சொன்னால் இது மற்ற சாதாரண புதவில் ஒன்றும் கிடையாது கட்டியலா. இது மற்ற செடியாக்கு பார்க்கான புதவில் போல் இருந்தாலும் புதவல் இல்லை, இது செடியாக்கும் கட்டியலா. பின்ன கண்டியலா இதே போல் அங்கங்கே ஒவ்வொரு வழி உள்ளே போகும். உள்ளே போகிற இடத்துல ஒரு சீட்டு இருக்குன்னு சுற்றி புல் நட்டு வச்சுருப்பேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் உள்ளே இருந்தால் வெளியில் யாருக்குமே காணாது. இப்போ நான் ஒரு காரியம் கண்டேன், அதை ஒன்று ஜூம் பண்ணி காட்டி தரேன் கட்டியலா. பாருங்கள் மேலே லவ்வர்ஸு 2 பேர். சென்னா நம்ப மாட்டேன் கண்டியலா. எங்கே யார் நிற்கணும்னு கண்டியலா. நான் இங்கே வந்த வழியிலே 2-3 நேரம் பார்த்தேன். ஆனால் அவியோட ஒன்றும் வீடியோ எடுக்கலை. ஏன்னு நம்ம இன்னும் சிலப்போ வீடியோ எடுத்துக்கிட்டானுங்க. அடுத்து அவியோட வீட்டில் உள்ள இந்த வீடியோ கண்டு அடுத்து பிள்ளைகளுக்கு வீட்டில் கடந்து பிழைச்ச பറ്റാது. அதுண்டாக்கு தான் அவியோட ஒன்று வீடியோவில் காட்டாத்தோ. ஏன்னா வார வழியிலே நிறைய வேற பார்த்தாச்சு தாங்க. அடுத்து பார்க்க காரியம். பார்க்கில் இதே ஒரு அங்கங்கே உள்ளே போகும்.
ஒரு வழி இடையில ரெண்டு உள்ள கட்டாயம் உள்ளே போகும், உள்ள ஒரு சீட்டு இருக்கும், ஃபுல்லாக சுற்றி இது புல் கட்டி வச்சிருக்கும், வெளியில் ஒன்றும் காணாது. இதே போல் நிறைய வந்துட்டு கேட்டியலாம். இங்கே என்ன இல்லாமல் போர்டை எழுதி பறக்க வச்சிருக்கா, அது என்ன போர்டுன்னு ஒன்றும் தெரியாது. பின்ன நம்ம சைடில் இங்கே மலையில் அவைய அங்கே நின்றுன்னு இல்லை, லவர்ஸ் 2 பேர் நின்றுன்னு இல்லை, அவைய அந்த சைடு மலையில் நின்றுன்னு நம்ம இங்கே மேலே யார் அவையெல்லாம் காணுதானாக்கும் பார்க்க போகிறோம் கேட்டியலாம். அவையெல்லாம் காணுதானு என்ன அவியலுக்கு எப்படி இந்த வியூ பாயிண்ட் காணுதுன்னு உள்ளதையாக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறது. மேலே வியூ நீ அந்த வியூ பாயிண்ட்டை உங்களுக்கு காட்டி தரேன் பாருங்க, மேலே விட்டு ஒன்று போவோம். இதாக்கு நம்ம இப்போ வந்த இடத்துல உள்ள வியூ பாயிண்ட் கேட்டியலாம். ஃபஸ்ட்டு காட்டி தந்தது எங்கே உள்ளதுன்னு என்ன அந்த பார்க்குக்கு உள்ளேண்டு பார்க்க எப்படி இருந்துனாக்க ஃபஸ்ட்டு காட்டி தந்தது. இது இப்போ பார்க்குக்கு வெளியில் வந்தோண்டாக்க அடுத்துள்ளது கிட்டல. பார்க்குக்கு வெளியில் ஒரு மலை இருந்து அந்த மலைக்கு மேலே யாரையும் உண்டாக்கி நம்ம இப்போ காட்டி தரது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அந்த சைடு இருந்த அந்த பெரிய பாறைக்கு மேலே லவ்வர்ஸ் நின்னது நம்ம இப்போ அவிகளுக்கு இதே போல் தான் காணும் கேட்டியல. வியூ பாயிண்ட் எல்லாம் பாருங்க, மேகம் எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது கேட்டியல. பஞ்சு அந்த பஞ்சு மிட்டாய் உண்டு இல்லை, பஞ்சு மிட்டாயை எடுத்து வானத்திலோட அடுக்கி வச்சது போலியாக்கு மேகங்கள் இருக்கிறது. நம்ம இப்போ வந்தது எங்கேன்னு கீழே உண்டாக்க வந்தோம் கேட்டலாம். அங்கே அந்த லவர்ஸ் வர எனக்கு காணதானே தெரியல. நம்ம இனி போகக்குள்ளது மேலோட்டாக்கும் போனோம். கீழே வந்தது இனி மேலோட்டாக்கும் நம்ம போய் சேரக்குள்ள வழி அதோண்டு நம்ம இனி மேலோட்டு தான் போவோம். பின்ன இதே போலத்து நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் தான் மாதிரி கேட்டலாம். இதே போலத்தோன்னு சின்ன பல வீடியோக்கள் வரும். எனக்கு எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கும் கேட்டலாம். அதுக்கு வேண்டிய நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஷேரையும் போட்டு ஒரு லைக்கையும் போட்டு சப்ஸ்கிரைபையும் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு உண்டங்கி அடுத்து நீங்கள் நினச்சாலும் இந்த சேனலை ஒன்றும் வந்து பார்க்க பറ്റാது, சிலப்போ தேடினாலும் கிட்டாது. அதுകൊണ്ട് சும்மா அதை பைசா ஒன்றும் கொடுக்கண்டா, சும்மா ஒன்று தட்டி விடுங்க. பின்ன பார்த்தீங்களா நம்ம பெய்யோன்றிருக்கு இடையில இதே போல ஒரு வழி கட்டாய் உள்ள போகும். இந்த வழியில் யார் உருவாக்கி வச்சதுன்னு நினச்சிதியா? நம்மளை போல இந்த வாரவியதை இது நெஞ்சோட்டி எத்தி சாடி இதே போல வழியெல்லாம் உருவாக்கி வச்சு எது கேட்டியல. நான் பின்ன உங்களுக்கு அங்கே பெய்யோண்டு காட்டித்தரேன், அங்கே என்ன இருக்குது, என்னத்தையாக இப்படி இந்த வழியெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கணும் உள்ள காரியங்கள் எல்லாம் அங்கே பெய்யோண்டு காட்டித்தரேன் கேட்டியல. இங்கே போக தான் தெரியுது கேட்டியல. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. பின்ன நான் உங்களுக்கு அதையும் ஒன்று கிளியராக ஒன்று காட்டித்தரேன் கேட்டியல. தாமிரபரணி யாரல்ல இங்கே மேலே பக்கம் காணுது கேட்டியல. உங்களுக்கு லைட்டாக ஒன்று சூம் பண்ணி காட்டி தரேன், உங்களுக்கு கரெக்டாக காணுதான்னு தெரியல. பாருங்கள், இது சென்டரில் இருந்தில்ல, அதான் தாமிரபரணி யார் கேட்டியல. இங்கே உள்ள வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒன்று கமெண்டில் சொல்லிட்டு போங்க கேட்டியல. பின்ன உங்களுக்கு இதில் காட்டி தந்ததில் யார் வியூ பாயிண்டாக்கு உங்களுக்கு நல்லா பிடிச்சுன்னு உள்ளதையும் ஒன்று சொல்லி போங்க இல்லை போங்க என்ன கமெண்டில் ஒன்று சொல்லி போங்க. தாமிரபரணி யாராக நான் இப்போ சூம் பண்ணி காட்டி தரேன். 2 முதலைகள் நீந்தி ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு காணுதுன்னு நினைக்குது. பின்ன காணலைங்களும் ஒரு குழப்பம் இல்லை, டேரெக்டாக போய் வெள்ளத்தில் சாடி பார்த்தா தெரியும் முதல்ல கிடக்குதா இல்லையான்னு உள்ள காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலான்னு உள்ளது. வீடியோ எடுத்தோன்னு இருக்கும்போது ஒரு புதிய சாதனை கண்டுபிடிச்சேன் கேட்டியல. என்ன அனுப்பிச்சு அண்டி போகலாம் கேட்டியல. அண்டி பழம்னா பரங்கியா பழம். உங்களை ஊரில் இது என்னன்னு சொல்லி ஒன்று எனக்கு தெரியல. உங்களை ஊரில் இந்த பழத்தை பேர் என்னன்னு ஒன்று கமெண்ட் சொல்லி அனுப்புங்க கேட்டியல. எங்களை ஊரில் இதாக்க அண்டி பழம் கேட்டியல. பின்ன என்னென்னு தில்லினாலும் அந்த பறிச்சதாக்க கேட்டியல. பார்த்தா அது ஒரு மாதிரி கேடு பிடிச்சிருக்கேன். அதோடு நம்ம இனி வேறு தேடணும். வேறு தேடி எங்கேன்னு கண்டுபிடிச்சாங்க நம்ம உங்களுக்கு காட்டி தரேன். வேறு ஒரு நல்ல பழமாக பறிச்சு உங்களுக்கு காட்டிதில்லை. இந்த ஒட்டக்க தேடுதேன் இங்கே இல்லை மரம் நிற்கிதானே, அது அண்டி பழத்தை தான் ஒன்றையும் காணக்கில்லை கேட்டியல. பின்ன என்ன காரியம் என்ன இப்போ கையில் பறிச்சது சோப்பு கலராக கிட்டல. இதிலே 4-5 கலர் உண்டு கிட்டல. எனக்கு இப்போ மேக்ஸிமம் சோப்பு கலர் மஞ்சள் கலர் மட்டும்தான் கிட்டும். இன்னும் அங்கே ஒரு மரம் நிற்கி கிட்டல. இதை தூக்கி தூரம் இருந்துட்டு அடுத்ததை வேலையை பார்ப்போம். நம்ம இந்த இதில் ஒரு மஞ்சள் கலர் பழம் நிற்கிது, அதை ஒன்று ஜூம் பண்ணி காட்டி தரேன் கண்டிப்பா. இதாக்கு மஞ்சள் கலர் அண்டி பழம். உங்களை ஊரில் இதுக்கு என்ன அப்படி கலர் தனி இருந்தாலும் வேறு பேரா இல்லை ஒரே பேரா, அது என்ன பேருன்னு உள்ளதையும் ஒன்று கமெண்டில் சொல்லி கொண்டு போங்க கேட்டீங்களா. அது பின்ன பறிச்சப்பட்டில்லை, ஏன்னா அது ஒரு குண்டுக்க உள்ளையாக நிற்கிது, அது ஒன்று பறிச்சப்பட்டில்லை. இப்போ நம்ம ஏகதேசியம் அந்த மலைக்கோயிலே கிட்ட வந்தாச்சு கிட்டல. இனி ஒரு இந்த சைடில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அப்படி இந்த சைடு திரும்பி ஒரு பாறை, இந்த பாறைக்கு மேலே தான் இருக்குது கேட்டீங்களா. நான் இந்த வழியை போகும் உங்களுக்கு காட்டியதில்லை. பாறைக்கு கீழே ஃபுல்லாக சீட்டெல்லாம் அடுக்கி பறக்க வச்சுட்டு கேட்டியல. நம்ம இங்கே மேலே வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கணுங்க, இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம், நிறைய சீட்டெல்லாம் உண்டு கேட்டியல. அப்படி இந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட் காணும்னு தோணுது. ஏன்னா என்ன வழி இருக்குதுன்னு ஏன்னா புல்லோளுக்கு இடையிலையும் வழி போகுது, அந்த வழி நம்ம போகண்டா. ஏன்னா என்ன உள்ள ஆளுவலாட்ட காணும். அதோட நம்ம அந்த வழி ஒன்று போகண்டா, இந்த சைடில் கரெக்டாக கிடக்குற வழியில் ஒன்று போய்ண்டு உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் ஒன்று காட்டி தரேன் பாருங்கள். எங்கேண்டு பார்த்தாலும் இந்த சுற்றி ஒரு மலையை சுற்றி உள்ள ஃபுல் வியூ பாயிண்ட்டையும் உங்களுக்கு காட்டி தந்தாச்சு. ஃபஸ்ட்டு ரைட் சைடு, செகண்ட் லெஃப்ட் சைடு, அடுத்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு எல்லா சைடும் சுற்றி நான் காட்டி தந்தாச்சு கண்டியில். இன்னி நம்ம என்ன மலைக்கோயிலை பார்க்கறதுக்கு மேலே ஏறி போகிறோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மரம், ஒரு பெரிய மரம், எத்தனை வருஷம் கொண்டு நிற்குன்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது கேட்டியல.
நம்ம இந்த வெயில் கொடை பிடிச்சோன்ட்டு நிற்கிறத போலேயாக்கு இந்த மரம் ஃபுல்லாட்டு நிழலாட்டு வச்சிருக்கு கேட்டு இந்த இடத்த சூப்பராக இருக்குது. மரத்தை ஈழையாக்கு இருக்கக்குள்ள சீட்டில் அடுக்கி வச்சிருக்கு. கஷ்டப்பட்டு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 கிலோமீட்டர் வரை நம்ம மேலே கஷ்டப்பட்டு நடந்து ஏறி வந்ததாக உங்களுக்கு வீடியோவில் எப்படி தோணிருக்கு. அதானே 1-1.5 கிலோமீட்டர் உண்டு மேலே நடந்து ஏறி வரக்கு. வந்து ரெஸ்ட் எடுக்கணுங்க, நம்ம அங்கே சீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கல. இதுதான் மலைக்கோயிலுக்கு போகிற அந்த வாசல் கிட்டல. இதுதான் அந்த வாசல் கதவு கட்டளை போல செய்து வச்சிருக்குது, கல்லில் ஏக்கன்னு செய்து வச்சிருக்கு. இதே போல நிறைய போர்டெல்லாம் மாற வழியில் இருக்கும் கெட்டில. இது என்னென்னா கோயிலுக்கு எங்கோட்டு போகணும்ல வழியை காட்டி தான் இருக்கும். மலைக்கு மேலே எல்லாம் இருக்குது, அதுകൊണ്ട് அது அங்கங்கே போர்டெல்லாம் வச்சிருப்பேன்னு. பின்ன அங்கே மேலேயும் ஒரு கோயில் இருக்குது கெட்டில. கோயிலுக்கு மேல் பகுதி இந்த இது வழி யாரையாக்கும் போகணும் கெட்டில. இது வழி யாரையும் அங்கே மேலே போகணும். இது வழி உள்ளே போயாச்சுன்னா அங்கே கீழே அந்த இது பூஜையெல்லாம் பண்ணுவோன்னு இல்லை, அந்த இடம் இங்கே கீழே யாக்கும் இருக்குது கேட்டியதா. அப்படின்னு ஒரு 2 சைடும் பாறைகளாக்கும் கேட்டில. பாறைகளுக்கு நடுவில் ஒரு சின்ன வழி கிடக்கும். அந்த வழியாக்க நம்ம இப்போ பெய்ய வந்துருக்கியது. இந்த வழியை போனங்கிலும் தனியாட்டு ஒரு தைரியம் வேணும் கேட்டில. பின்ன பயங்கர வெயில் கேட்டில, மூஞ்சியில் வந்து அடிச்சது வெயில். நம்ம அறியாத உச்ச சமயத்தில் வந்தது. உச்ச சமயத்தில் வந்ததுக்கு அதுக்கு தேவைக்கு ஏற்ப வெயில் உண்டு கேட்டில. சும்மா ஒன்றும் இல்லை, கழுத்தில் இருந்து தலை வர அப்படியே போஞ்சு போகுது. பின்ன நடந்து கீழோட்டு போன பழக்கம் ஒரு காரியம் கண்டேன் கேட்டில. அதே ஒன்று உங்களுக்கு காட்டித்தாரேன். என்னன்னு கல்லில் எல்லாம் நிறைய சிற்பங்களை எல்லாம் செதுக்கி பிறக்கி வச்சிருக்கு. இது யாருக்கு சிற்பங்கள்னு ஒன்று எனக்கு தெரியாது, ஆனால் நிறைய சிற்பங்களை எல்லாம் செதுக்கி பிறக்கி வச்சிருக்கு. இதை பார்க்க மட்டும் 8ஆம் கிளாஸ் புக்கில் எல்லாம் இருக்குன்னு இல்லை, சித்தர்கள் புத்தர்கள்னு எல்லாம் நிறைய பேர் இருப்பேன்னு இல்லை, அவங்களுக்கு சிலைகள்னாக்க எனக்கு தோணுது கேட்டியல. இதெல்லாம் மற்ற இது பாறை அப்படியே இருக்கும். பாறையை செதுக்கி சிற்பமாட்ட அப்படி செதுக்கி வச்சதாக்கும் கேட்டியல. பாறையிலே செதுக்குனதாக்க, அல்லாத கல் தனியாட்டு செதுக்கி அதில் கொண்டு வந்து ஒட்டுனது ஒன்றும் இல்லை. பாறை அப்படியே இருக்குது. அந்த பாறை அப்படியே செதுக்கி கோயிலாட்டும் சிற்பங்களாட்டும் எல்லாம் அப்படியே வச்சு செதுக்கி வச்சதாக்கும் கேட்டியல. பின்ன என்னன்னா அந்த தூணல் எல்லாம் தனியாக கொண்டு வச்சது, இந்த சிற்பங்கள் மட்டும்தான் அப்படியே அல்லாத அதில் வச்சே செதுக்கினது. பின்ன என்னென்னா கோயில் இங்கே இருக்குது, அதுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள வியூ பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. அதில் அங்கிட்டு போய் முடிஞ்சவனை காட்டி தரேன். என்னென்னா நம்ம அப்படியே போகும்போது இடது சைடுக்கு இன்னும் ஒரு சிலை இருக்குங்க கேட்டால. சிலைன்னு அது என்ன ஒரு டோரல் நெட் அடைச்சி புறக்கி வச்சுருக்குங்க. அது உள்ளே என்ன இது இருக்குன்னு கிளியராக ஒன்றும் காணலை கேட்டால. இருட்டாக இருந்தோண்டு உள்ளே ஒன்றும் காணலை, அது என்னன்னு தெரியல. பின்ன இந்த சைடு வியூ பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது கேட்டால. வியூ பாயிண்ட் எல்லாம் போலியாக இருக்குது. அப்போது பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது கேட்டில. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை இங்கே வந்து பார்க்கணும் கேட்டில. நான் சின்ன வயசில் இங்கே வந்துட்டுண்டா, ஆனால் இந்த அளவு நல்லா இருக்குன்னு எனக்கு இப்போ அறியல கேட்டில. சின்ன வயசில் வந்துட்டுள்ளோண்டு நான் நினச்சேன் அது இவ்வளோ நல்ல ஒன்று இருக்காது, ஒரு கோயில் இருக்குன்னு சும்மா இருக்குங்க, வேறு ஒன்று இருக்காதுன்னு எனக்கு நினச்சது. ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு தான் காரியம் தெரியுது கேட்டியல. சூப்பராக இருக்குது. இன்னும் என்னென்னு இங்கே 2 போர்டு இருந்து கேட்டியல. இந்த போர்டுகளை வாசித்து பார்த்த மாதிரி தெரியுது, இதெல்லாம் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களாம் கேட்டியல. இங்கே இருக்க சிலைகளும் இந்த கோயிலெல்லாம் பாதுகாக்கப்பட்டதா. இது என்ன டேமேஜ் ஆட்ட பண்ணுவீங்க 2 வருஷம் ஜெயிலும் 2 லட்சம் ரூபா அபராதம் விதிச்சு விடுவோம் நம்ம கிட்டல. அதோண்டு நம்ம வந்த வேலையை பார்த்தோண்டு பார்த்தோமா போனமான்னு இருக்கானு கிட்டல. பின்ன என்னென்னா அங்கோட்டெல்லாம் நல்ல வியூ பாயிண்ட் இருக்கிட்டல, நான் அதே ஒன்று காட்டி தரேன். இது ஃபஸ்ட்டு என்னென்னா இதாகும் குளம் கிட்டல, கோயில் குளம்னாக்கு நினைக்கும். இது குளத்துக்கு நேரம் இந்த சைடு கோயில், கோயிலுக்கு நேர எதிரில் குளம் அப்படியே இருக்குது. நான் உங்களுக்கு காட்டி தரேன் கண்டில. குளத்துக்கிட்ட நேர வந்து பார்த்தா இந்த கோயில். இது 2 ஹிந்திக்கார மாதிரி கிட்டல. நான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள எனக்கு நினச்சேன், ஃபோட்டோ எடுத்து நிற்கிற ஸ்டைலை கண்டப்போ ஹிந்திக்காரன்னு மனசிலாச்சேன். அடுத்து இருந்தாலும் நான் சும்மா தமிழில் பேசி பார்த்தேன், பார்த்தாவே ஹிந்திக்காரா தான், ஒரிஜினல் ஹிந்திக்காரா. ஆனால் பார்க்க தமிழ்நாட்டில் வந்தது போல இருப்பின்னு கிட்டல. பின்ன என்னென்னா இது மேலே கீழே உள்ள கோயில், இது கீழே உள்ள கோயில், மேலே ஒரு கோயில் இருக்குது, அதை அடுத்து உங்களுக்கு காட்டித்தரேன். இது நான் தூணில் என்னெல்லாம் சின்ன சின்னதை வரைஞ்சி புறக்கி வச்சிருக்கு, ஆனால் அது ஒன்றும் கிளியராக காணலை. ட்ராகன் தீ கக்குதோன்னு தோணுது, வேறு என்னன்னு கரெக்டாக எனக்கு தெரியல. தெரிஞ்சவொன்று கமெண்டில் சொல்லி கொண்டு போங்க. பின்ன இதெல்லாம் நமக்கு இருக்க நல்ல காற்று உண்டு கிட்டல. இங்கே இருக்கக்குள்ள சீட் ஒன்று இல்லைன்னு தோணுது கிட்டல. நல்ல காற்று, பார்க்க போல் சும்மா பிளைனாக இருக்குது. போர்டும் கல் தூணெல்லாம் கொண்டு வச்சிருக்கு, என்ன காரியங்க ஒன்றும் தெரியல. அங்கே 2 பேர் நிற்கித கண்டியில். இதே போல் அங்கங்கே நிற்புன்னு പിന്നെ நிறைய பேர் உண்டு. நான் ஸ்கிப் பண்ணி விட்டதாக்கி இது ஒன்று ஃபேஸ் தெரியாதோண்டாக்கி இட்டு விட்டது. പിന്നെ ചിലപ്പോൾ ഇത് ഇനി നമ്മൾ എടുത്തിട്ട് വീട്ടിലേറ്റ കാണെങ്കിൽ അടുത്ത് കോളേജിൽ വിടാട്ടിന് ഒന്നും വിടാട്ടില്ല, അതുകൊണ്ടാക്കും പിന്നെ ഇതൊന്നും വീഡിയോ ഇടാത്തത് മനസ്സിലാച്ചത്. പിന്നെ എന്നാണ് என்ன இந்த வர டூர் பிளேஸு இந்த டூருக்கு வர ஆளுவானு என்ன லவ்வர்ஸ் தான் கூடுதல் கிட்டியல. லவ்வர்ஸ் தான் கூடுதல். நான் நினச்சேன் ஆள் ஒன்று டக்குன்னு வராது நான் நினச்சேன், ஆனால் ஆள் வருது கிட்டியல, ஓரளவுக்கு ஆள் வருது. ஆள் வந்தாலும் லவ்வர்ஸ் தான் நிறைய பேர் வரணும் கிட்டியல. காதல் கோட்டைன்னு தான் தோணுது. இது மலை கோயில்னு சொல்லதை விட காதல் கோட்டைன்னு சொல்லாம காதல் கோயில்னு சொல்ல, அந்த அளவுக்கு காதலர்களாக இங்கே நிறைய வந்துட்டு இருக்குன்னு. പിന്നെ ഇതെല്ലാം ഫുള്ളാக பார்த்தாச்சில்ல. ഇനി நம்ம என்னன்னா வந்த வழியை திருச்சி போய் நேராக இனி உங்களுக்கு தான் மேலே போய் மேலே உள்ள காரியங்களை காட்டி தரேன் கேட்டலாம்.
அப்படி நம்ம இந்த பாறைகளுக்கு இடையில விட்டு தெளிச்சு வந்தாச்சு. இது யார் இடையில வர்றது? தம்பி அங்கிட்டு மாறி நில்லு திரி. வீடியோ எடுக்கும்போது இடையில வந்து கிடந்தோண்டி ஒரு மாதிரி காட்டியது. இது வழியில் நான் மேலே போய் மேலே உள்ளதெல்லாம் உங்களுக்கு காட்டி தர போகிறேன். பாருங்க மேலே விட்டு போவோம். மேலே போய் உண்டு அடுத்துள்ள கறியை நாங்கள் அடுத்து பார்க்கலாம் கிட்டல. மேலே போய் பார்த்தப்போ தான் தெரியுது நல்ல பழமையான ஒரு கட்டடம் போலியாக்கி இது இருக்குது கிட்டல. இதுதான் கோயிலுக்கு மேலே உள்ள பகுதின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது தனியாக கட்டி வச்சிருக்கு, கீழே உள்ள தனியாக கட்டி வச்சிருக்கு. கீழே உள்ளதான் இருக்கு கிட்டல. இதுதான் கீழே உள்ள கோயில், இது மேலே உள்ள கோயில். ரெண்டும் தனித்தனியாக தான் கட்டி வச்சிருக்கு. இங்கே ஒரு காரியம் கண்டேன் கிட்டல, அதையும் ஒன்று காட்டி தரேன். கோயில்னு கூட பார்க்கல அவிய. கோயில் உள்ளேயும் அவிய லவ்வர்ஸு அது சிம்பிள் எல்லாம் போட்டு பறக்கி பேரோட எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். கோயிலில் எங்களை பேர் இருக்கட்டும்னு சொல்லியாக்கு. கோயில் ஃபுல்லாக இங்கே லவ்வர்ஸுக்கு பேராக கிட்டியில் ஃபுல்லாக அடுக்கி தள்ளியிருக்கேன். இது என்னன்னு பார்க்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கிட்டியில். மலைக்கு மேலே ஒரு பழைய கட்டிடம் இருந்தால் எப்படி இருக்குங்க, கோயிலே ஒரு டிஃப்ரெண்ட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது கிட்டியில். அந்த லுக்கை நான் உங்களுக்கு ஒழிக்க காட்டி தரேன், அந்த வியூ பாயிண்டோட சேர்த்து காட்டி தரேன். அதோட பாருங்கள், மலைக்கு டாப்பில் இருந்து பார்த்தா இப்படி தான் தெரியுது கிட்டலாம். வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குல்ல. அது பாருங்கள், ஏதோ ஒரு பழைய கோயில் இருக்க மாதிரி தெரியல, சூப்பராக இருக்குதானே. சத்தியமான நான் இந்த அளவு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. இந்த அளவு சூப்பராக இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இத்தனைக்கு என்ன விட்டு கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது. இருந்தாலும் நான் மாறது இப்போ தான் மாறேன். 10 வருஷத்துக்கு ஒரு 15 வருஷம் இருக்குது நான் வந்து சின்ன வயசில் வந்ததாக்கு. அதுக்கு பிறகு இப்போ இந்த மாறேன். எனக்கு நெஞ்ச லவ்வர்ஸ் எல்லாம் நிறைய வருவன்னு நாலு இடையில ஒரு வீடியோ பார்த்தேங்கிட்டல. கோயிலெல்லாம் சூப்பராக இருக்குன்னு அப்படியே சொல்லிச்சேனே. அப்போ நம்ம இத்தனை கிட்ட இருந்துட்டு போய் பார்க்காத இருந்தாலும் ஒன்றாக்கும் போய் பார்த்தது கிட்டல. போய் பார்த்தப்போ அந்த தெரியுது சென்னை போல தான் கிட்டல. சாதனம் ஒரிஜினலாகும் கிட்டல, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே போல இடம் எல்லாம் வரணும்னு நினச்சேன்னா வந்து பாருங்க, அடிபொலியாக இருக்குது. மைண்டுக்கு முன்ன நல்ல சூப்பராக என்ன இல்லையோக்கு ரிலாக்ஸ் ஆகுது கிட்டல. இன்னும் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு எனக்கு இத்தனையும் காட்டி தந்ததுக்கு வேண்டி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க கிட்டல. சும்மா தானே இருக்குது, சும்மா இருக்கிற நேரத்தில் காசும் கொடுக்கண்டா, பணமும் கொடுக்கண்டா, ஒன்றும் கொடுக்கண்டா. ஒரு சப்ஸ்கிரைப் தானே, தட்டி விடுங்க அங்கிட்டு. 2 ஷேரும் ஒரு லைக் எல்லாம் தட்டி பறக்கி விடுங்க அங்கிட்டு. போட்டு தெரிச்சு பறக்கி போட்டு பின்னைக்கு என்ன காரியம் ஆனிச்சுன்னா இதே போல் நிறைய ஃபன்னி வீடியோ, ஜாலி வீடியோ, அந்த இதே போலത്തെ சுற்றி பார்க்குற வீடியோ எல்லாம் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாகிட்டு வரும் கிட்டியில். எல்லாம் பார்க்க ஜாலியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அதோண்டு பின்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் எல்லாம் ஒன்று பண்ணுவீங்க. இது மழை வெள்ளம் போக வேண்டி தனியாட்டு வாய்க்கால் எல்லாம் வெட்டி வச்சதாக்கு கிட்டியில். இதை பார்த்த போலே தெரிஞ்சு இதெல்லாம் பண்டே கெட்டின இடங்களாக்கு. இப்போ கெட்டியிருந்தீங்க இதே போல் மழை வெள்ளம் போகணும் தனியாக ஒன்று கெட்ட ஒன்று மாட்டேன்னு கிட்டியில். பின்ன அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் போட்டா.